என்னுடைய லைவ் கான்செப்டை பண்ணுறதா 7 தடவை கேன்சல் பண்ணிட்டார். ரொம்ப நொந்துட்டேன். 20ஆம் தேதி ப்ரோக்ராம், 18ஆம் தேதி வந்து எனக்கு ஃபோனில் சொல்கிறார், என்கிட்ட பணம் இல்லை, இந்த கச்சேரி கஷ்டம். அப்போ வந்து எனக்கு கை கொடுத்தவங்க தான் பிளாக் ஷிப். நீங்கள் பயப்படாதீங்க சார், ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்டு, நீங்கள் பண்ணுறீங்க. என் மானத்தை காப்பாற்றின பிளாக் ஷிப் அவர்களுக்கு நான் எத்தனை கோடி தான் டைம்ஸ் கூட நன்றியை சொன்னா கூட பத்தாது. நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். இப்போ தேவா எப்படி கூட இசை அமைப்பாளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அதை மாற்றினது எங்கள் டைரக்டர் வசந்த் அவர். ஆசை படம் மூலமா எத்தனை பேர் இந்த மேடையில் வந்து நன்றி சொல்கிறாங்க. எல்லாரும் சாதனையாளர்கள் சார். தேவா சார் வந்து இவ்வளோ சாதனைகள் செஞ்ச அப்புறம் முதல் படம் அப்படின்னு அந்த ஹீரோவுக்கு இவ்வளவு அழகாக இந்த மேடையில் இப்படி பிரமாதமாக நன்றி சொல்கிறது. தேவா சார் ஸ்டேஜில் இருக்கும்போது வைப் இல்லைன்னா எப்படி? ஏப்பா அவர்னாலே வைப் தான்ப்பா. சலோமியா Astra Hearing Care, Vivo, Black Sheep, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jody, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். இந்த விருதினை வழங்கக்கூடியவரை முதல்ல நம்ம அழைச்சிரும். ஏற்கனவே இந்த மேடையில் இருமுறை அவர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காரு. தான் எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், தான் தயாரிக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தரத்தை முன்னிறுத்தி, அதே மாதிரி சமூகம் சார்ந்த எண்ணங்களை முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய ஒருத்தர். பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்லுவாங்க இல்லையா, அது இவருடைய குருநாதர்கிட்டருந்து இவர் எடுத்துக்கிட்டது. குருவை மிஞ்சிய சிஷ்யனாக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய தேசிய விருது இயக்குனர் வசந்த் சார் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. அடுத்த விருதினை வழங்குவதற்காக வசந்த் சார் யாருக்கு இந்த விருதினை கொடுக்க போறாங்க? நூற்றாண்டின் தேனிசை குரல் எனும் இந்த விருதினை கொடுத்து பெருமைப்படுகிறது பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட் 2024. வெல்கம் தேனிசை தென்றல் தேவானன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். பிள்ளையார் சுழி போடுறதுன்னு சொல்லுவாங்க. விக்னேஷ்னு பேரே வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ சிறப்பாக பிள்ளையார் சுழி போடுறாரு. அதாவது வந்து டிஜிட்டலை வந்து முன்னாடியே கணிச்சு அந்த பிளாக் ஷிப் டிஜிட்டல்னு ஒரு விஷயம் எப்படி ஒரு டிவி ஒரு பெரிய விஷயமா வந்ததோ அந்த மாதிரி கொண்டு வந்தது விக்னேஷ். அதோட அஃப்கோர்ஸ் அதோட எல்லா நல்லதும் அவருக்கும் வருது. ஆனால் மிகச்சிறப்பாக அந்த விஷயத்தை பெருசாக்கினது விக்னேஷ் அண்ட் டீம். அதுக்கு வந்து அவங்க எது பண்ணினாலும் சிறப்பாக தான் பண்ணுவாங்க. அவங்களோட உழைப்பை வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப அழகாக அனுராதா ஸ்ரீராம் கவனித்து சொன்னாங்க. அதாவது வந்து கலைஞர்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க. விருது கொடுக்கறதுக்காக கூப்பிட்றது இல்லாமல் இங்கே நம்ம ஒருத்தருக்குமே எது மகிழ்ச்சியாக இருக்குன்னா பாருங்கள், பி சுசீலா அம்மா எவ்வளவு ஹாப்பியாக இருந்தால் ஒருத்தரும் இங்கே வந்தவங்க எல்லாரும் அந்த வந்த கலைஞர்களை அவங்க செஞ்ச சாதனைகளுக்காக நிஜமாக ஜெனுவினாக சின்சியராக கொண்டாடுற விக்னேஷ் அண்ட் டீமுக்கு என்னுடைய பெரிய பெரிய பாராட்டுகள் அண்ட் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரியே நீங்கள் நிறைய இன்னும் வாய்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சது அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப சிறப்பான விருது. அதை தொடர்ந்து வருஷம் இது இன்னும் ரொம்ப பெருசாக போகுது. முதல் வருஷமே எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணால் அது பெருசாக தான் இருக்கும், பெருசாக தான் போகும். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். நல்ல அற்புதமான எல்லாரும் வந்திருக்காங்க. முக்கியமான இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணமானவர் இங்கே வந்திருக்கார். ஆரம்பம் நல்லா இருக்கு, வயலெல்லாம் நெல்லா இருக்குன்னு ஒரு பாட்டு, முதல் பாட்டு வாலி சார் எழுதினார் இல்லையா, அது ஹீரோ யார் தெரியுங்களா? எங்கள் ராமராஜன் சார் தான். அவர் மட்டும் என்னை ஒத்துக்கலைன்னா நான் இது வரைக்கும் சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன்னு தெரியல. அதெல்லாம் அவர் முன்னாடி நான் இந்த விருது வாங்குறதில் நான் அவர் பாதம் தொட்டு நான் வணங்கிக்கிறேன், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அப்படி ஒரு நல்ல மனித நேயத்திற்கு சொந்தக்காரர் முன்னாடி வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. என் அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குங்க. எல்லோருக்கும் வணக்கம்.
பிளாக் ஷீப்பை நம்ம மறக்க முடியாது. நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க. அதில் ஒரு கதை இருக்குது. அது தடங்கல்ன்றது எல்லாருக்கும் வரும். ஒருத்தர் வந்து என்னை கேட்டார், இளையராஜா சார் வந்து லைவ் இன் கான்சர்ட் பண்ணுறாங்களே, ஏஆர் ரகுமான் பண்ணுறாரு, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு என்ன ஒருத்தர் வந்து கனடா நாட்டிலேருந்து வந்து கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் கனவு அது. ஒரு 60 பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நம்ம சாங் எல்லாமே பாடலாமேன்னு சொல்லி. நிறைய பேருக்கு இதெல்லாம் ஏன் சாங்குன்னே தெரியாது. அதாவது ஒரு துபாயில் ஒரு ப்ரோக்ராம், அப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி, புல்வெளி புல்வெளி அந்த சாங் லிஸ்ட்டு கேட்டாங்க. என் பாட்டெல்லாம் சாங் லிஸ்ட்டு கேட்டாங்க அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க. அப்போ புல்வெளி புல்வெளி பாட்டு எழுதி அமிச்சேன். திரும்பி அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுறார், அண்ணே உங்கள் பாட்டு மட்டும் பாடினா போதும். அப்போது யாருக்குமே தெரியல. அதுவே எனக்கு பெரிய வருத்தம். கானா பாட்டுன்னு முத்திரை குத்திட்டாங்க, இந்த மெலோடியெல்லாம் மறந்துட்டாங்களே. நம்ம இந்த மெலோடியெல்லாம் ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்கும் போட்டு பண்ணணுமே, இசை அமைக்கணுமே. இப்போ லைவ் கான்சர்ட் பண்ண ஆசை. அந்த கனடாவிலிருந்து வந்த மிஸ்டர் ஆண்டன், அவருக்கு நான் நன்றியை சொல்லணும். ஆனால் என்னுடைய லைவ் இன் கான்சர்ட்டை பண்ணுறதா 7 தடவை கேன்சல் பண்ணிட்டார். ஒய்எம்சிஏ, நேரு ஸ்டேடியம், அப்புறம் துபாய், அப்புறம் எப்படி சொல்லி 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 7-8 தடவை கேன்சல் பண்ணிட்டார். ரொம்ப நொந்துட்டேன். இப்போ நேரு ஸ்டேடியத்தில் போன வருஷம் நவம்பர் 20ஆம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ப்ரோக்ராம். 20ஆம் தேதி ப்ரோக்ராம். 18ஆம் தேதி வந்து எனக்கு ஃபோனில் சொல்கிறார், என்கிட்ட பணம் இல்லை, இந்த கச்சேரி கஷ்டம், சாரி சார்னு ஒரு ஃபோனை வச்சுட்டான். எப்படி இருந்திருக்கும் எனக்கு? 7 தடவை கேன்சல். திரும்பி 2 நாள் தான் இருக்குது. சிங்கர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டோம், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டோம். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த 2 நாளில் நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே அதுக்கு பணம் நான் எப்படி சமாளிக்கிறது? அப்படியே பாலைவனத்தில் ஒரு அப்படியே நிராகரத்தனமாக நின்றுட்டுருக்கேன். அப்போ வந்து எனக்கு கை கொடுத்தவங்க தான் பிளாக் ஷீப். என் அருமை தம்பி பாலா, விக்கி, சுட்டி, எல்லா நெஞ்சங்களும் அப்படி ஒரு அன்பான நெஞ்சம். நீங்கள் பயப்படாதீங்க சார், ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்டு, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து என் மானத்தை காப்பாற்றின பிளாக் ஷீப் அவர்களுக்கு நான் எத்தனை கோடி தான் டைம்ஸ் கூட நன்றியை சொன்னால் கூட அப்படி பத்தாது. எனக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த ராமராஜ் சார் இங்கே வந்திருக்காங்க. நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். இப்போ தேவா எப்படி கூட இசையமைப்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அதை மாற்றினது எங்கள் டைரக்டர் வசந்த் அவர். ஆசைப்படமா மூலமாக என்னை உலக அறிய செஞ்ச வச்சவர் வசந்த். அவரும் இங்கே இருக்கார். ரொம்ப எனக்கு சந்தோஷம். இந்த தருணம் மறக்க முடியாத சந்தோஷம். எல்லா கலைஞர்களும் இதை வாங்க வந்திருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா சாதாரண சிங்கரில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது விஷயம்லாம் எனக்கு தெரியும். அப்படி ஒரு கலைஞர்கள்லாம் இங்கே எல்லாம் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ராமராஜ் சாருக்கு, என் குருநாதருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். இங்கே வசந்த் அவர்களுக்கு, இந்த விருதை அளித்த வசந்த் அவர்களுக்கும் ரொம்ப ராசியான கை. இவர் சாதாரண இல்லை, ராசியான கை. அவர் படம் ஆசை, நேருக்கு நேர், அப்பு, நிறைய படங்கள் பண்ண எல்லா சாங்கும் அவர். ஆனால் கம்போசிங் அப்போ பார்க்கணுமே, மனுஷன் சாகடிச்சிடுவார். இதை தூக்கி அங்கே போடலாமா, அதை தூக்கி இங்கே போடலாமா. ஒரு இடத்துல தான் கோபம் வந்தது எனக்கு. சார், புல்வெளி தண்ணில் பாட்டை பல்லவியாக வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் தலைவாவை சரணமாக வச்சுக்கலாமா சார்? 2 பாட்டும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். அதனால் அவர் அசிஸ்டன்ட் இப்போ மாரிமுத்து இல்லை, அவர் தான் இந்த விஷயத்தை வந்து சொன்னார். இருந்தாலும் அந்த அப்போ எனக்கு வேதனையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு சாதனையாக மாறி போச்செல்லாம். அப்படி அந்த படத்தை தூக்கி பிக்சரைசேஷன் அப்படி தூக்கி நிறுத்தி அந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி தந்த பெருமை வசந்த் சாருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றிண்ணே. நான் இந்த மேடையில் வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நடக்குது. அதை நான் கண்டிப்பாக பதிவு பண்ணி இன்னும் அதை கவனப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகர்க்குன்னு திருக்குறள். எத்தனை பேர் இந்த மேடையில் வந்து நன்றி சொல்கிறாங்க. எல்லாரும் சாதனையாளர்கள். சாருங்க, தேவா சார் வந்து இவ்வளோ சாதனைகள் செஞ்ச அப்புறம்
முதல் படம் அப்படின்னு அந்த ஹீரோவுக்கு இவ்வளவு அழகாக இந்த மேடையில் இப்படி பிரமாதமாக நன்றி சொல்கிறது, நீங்கள் அந்த விழாவுக்கு வந்ததை பற்றி சொன்னது, அஃப்கோர்ஸ் பாடல்களை பற்றி, என்னோட ஒர்க் பண்ணதை பற்றி, தேவா சார்ட்டந்தெல்லாம் அவர் எவ்வளோ பெரிய சாதனையாளர், எப்படி வந்து அந்த நன்றியோடு இருக்கார். அனுராதா ஸ்ரீராம் எப்படி எவ்வளோ அழகாக அந்த நன்றிகளை பற்றி இந்த மேடையில் சொன்னாங்க. வைகோ சார் ஒருத்தர் இங்கே பேசும்போதும் நான் கவனித்தது இந்த கிராட்டிடியூடுக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஹாப்பி. அதை இந்த மேடை, இந்த பிளாக் ஷீப் இதை மறுபடி பதிவு செய்து நன்றி நன்றி சார். நாங்களும் மோர் தேன் கிராட்டிடியூட் ஹம்பிள்னஸை பார்க்குறோம். இத்தனை வருடங்கள் 30 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வந்துட்டு எல்லாரும் எளிமையாக எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அப்படிங்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்ப்போமான்னு கூட தெரியல, இப்படியெல்லாம் பேசுவாங்க. என்னத்தையாவது வாங்கிட்டு ஸ்டோரி போட்டுட்டு உடனே லைக் எழுதிட்டு. நன்றி சார். அண்ட் தேவா சார் ஸ்டேஜில் இருக்கும்போது வைப் இல்லைன்னா எப்படி? ஏப்பா அவர்னாலே வைப் தான்ப்பா. அப்புறம் சார் இருக்கும்போது அந்த சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழை மீனு காலுடா, வர ஸ்டைல பாருடா. நன்றி 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 நன்றி. கோலா ப்ரௌன் கலருடா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா. தளபதி விஜய் அவர்களுக்காக நான் போட்ட பாட்டு இது. சூப்பர். நான் ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்க அனுராதா கூட பாட்டு பாடினார்ல, ரொம்ப அற்புதமா பாடினாருமா இர்வின். ரொம்ப அப்படியே முதல் பாட்டு ஹரிஹரன் சார் மாதிரியே பாடினார். அப்படியே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பாக பாடினேன். இந்த குழந்தைகளுக்குன்னு இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆனாங்க. குழந்தைங்களா? அவருக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்லையா அண்ணா? புரிஞ்சிருச்சுண்ணே. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.